வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காய்ச்சை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னை ஏமாத்தின மேனேஜரையும் சிந்தாமணியையும் எப்படியாவது ஏமாத்தி தன்னோட பணத்தை வாங்கிடணுன்ற முடிவுக்கு வந்த மீனா ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் சீதாவும் ஹெல்ப் பண்ண அவங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. இது அந்த மண்டபத்தோட முதலாளியும் பார்த்துட பயங்கர கடுப்பாகிறவரு மேனேஜரை பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இது உனக்கு விழுந்த மாதிரி தானே சிந்தாமணியை எச்சரிக்கிறாரு. அப்புறம் சிந்தாமணி கிட்ட வர்றவரு தொழில போட்டி இருக்கலாம், ஆனா யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தி தெரியுமா? நீ இப்படிதான் ஏமாத்து வேலை பண்ணி நிறைய பேர் வயித்துல அடிச்சு மேல வந்தியா நீ? அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க சிந்தாமணி அப்பவும் அடங்காம மீனாவையே முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை இப்படி கொடுன்னு வெடுக்குன்னு கையில இருக்க பணத்தை புடுங்கி, இந்தாம்மா புடி, இது உனக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு மீனா கையில கொடுக்க மீனா அதை வாங்கிட்டு ரொம்ப நன்றிங்க சாருங்கிறாங்க. இவங்க எல்லாம் பூக்கட்டி வித்துட்டு இருக்காங்க, இப்பதான் முன்னுக்கு வர்றாங்க. அது உனக்கு பொறுக்கலையா? உனக்கு கண்டினியூஸா ஆர்டர் குடுத்தேன் பாரு. என்ன சொல்லணுங்கிற முதலாளி மீனா கிட்ட திரும்பி, இதோ பாரும்மா மீனா, இனிமே நம்ம மண்டபத்துக்கு வர்ற எல்லா ஆர்டரும் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல மீனா ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. சீதா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. இந்த மாதிரி நேர்மையா இருக்கவங்கள எப்பவுமே கடவுள் கைவிட மாட்டாருங்கிறாரு அவரு. அந்த நம்பிக்கை ஒண்ணுதான் இன்ன வரைக்கும் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இவங்களெல்லாம் பார்த்து கலங்கி நின்றாதம்மா, தைரியமா முன்னுக்கு வாங்குறாரு அவரு. மீனா நன்றிங்கன்னு சொல்ல அவங்க திரும்பி இவங்க கிட்ட வர்றாரு. சிந்தாமணி, நீ என் கண்ணிலேயே பற்றாதன்றவரு, டேய் உனக்கும் தான், இங்க இருந்து ஓடி போடாங்கிறாரு. சார் 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 என்னை மன்னிச்சிருங்கன்னு மேனேஜர் கெஞ்ச, அத துளி கூட சட்டை பண்ணாம மீனா கிட்ட வரேம்மான்னு திரும்பி சொல்லிட்டு முதலாளி கிளம்பிடுறாரு. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி மேனேஜருக்கும் சிந்தாமணிக்கும் அவங்க பண்ண நினைச்ச கெடுதலே ஆப்பா மாறிடுது. மீனாவுக்கு சிந்தாமணி கொடுத்த வாய்ப்பு வரமா மாறிடுது. போயிட்டு இருக்க மண்டப ஓனரையே சிந்தாமணியும் மேனேஜரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நொந்து போய். பணத்தோட சிந்தாமணி கிட்ட வர்ற மீனா, நான் உழைச்ச பணம் எங்கிட்டயே வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு தொழில்ல போட்டி இருக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த தொழில நீங்க அதிகாரமா பாக்குறீங்க. உங்கள மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு பாக்குறீங்க. நீங்க மட்டும்தான் முதல் இடத்துல உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க. யாரும் எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருக்க முடியாது, காலமா அதுக்கு விடாது அப்படின்னு மீனா வேகமா சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உங்கள மாரி ஆளெல்லாம் பார்த்து பயந்து ஓடுறவ எங்க அக்கா கிடையாது. இதுவே என் அக்காங்கிறதுனாலதான் பணத்தை மட்டும் வாங்கினா. இதுவே எங்க மாமாவா இருந்திருந்தா இந்த மேனேஜர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருப்பாரு. என் அக்காவை ஏமாத்தணும்னு நினைச்சா இப்படிதான் அவமானப்பட்டு நிப்பீங்க. அந்த ஓனர் உங்களையும் சேர்த்து ஒரு அறை விட்டுருக்கணும். எனக்கு வர்ற கோவத்துக்கு நானே உங்களன்னு சீதா கையவோங்க. ஏய், அடிச்சிருவியா என்ன அப்படின்னு சிந்தாமணி மிரட்டுறாங்க. நீங்க எங்க வாழ்க்கையில அடிச்சீங்க, உங்களை அடிக்கிறதெல்லாம் ஒன்னும் பாவம் இல்ல. ஆனா உங்க அளவுக்கு எங்களுக்கு தரம் கெட்டு போக தெரியாது. நம்ம ஒருத்தங்கள வாழ வச்சா கடவுள் நம்மள வாழ வைப்பாரு. ஒருத்தங்க வாழ்க்கையை கெடுத்தா கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அடுத்தவங்கள அழிக்க நினைக்கிறவங்க அழிஞ்சுதான் போவாங்க. இப்பவும் சொல்றேன், வாழு, வாழ விடு அப்படிங்கிற மீனா சிந்தாமணியோட கண்ணையே வெறிச்சு பார்க்க அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாம ஒரு பிளான் பண்ணி நம்ம தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டோமே அப்படின்னு எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. மீனாவும் சத்யாவும் பினான்சி மூர்த்தி வீட்டுக்கு வர்றாங்க. மீனா சார்னு கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் தயக்கமா நடக்கிறாங்க. பின்னாடி வர்ற சத்யா கிட்ட, கல்யாணம் முடிச்சதுமே கொண்டு வந்து தரோன்னு சொன்னோம், லேட் ஆயிடுச்சு, சார் என்ன சொல்ல போறாரோ தெரியலன்னு கொஞ்சம் பயத்தோட சொல்றாங்க மீனா. அக்கா, நாம என்ன வேணும்னா பண்ணணும், என்ன ஆச்சுன்னு சொல்லுவோம், புரிஞ்சுப்பாரு விடு அப்படின்னு சத்யா சொல்ல, மறுபடியும் மீனா சார்னு கூப்பிடுறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தவர், ஏங்க யார் அப்படிங்கிறது வந்தவரு முன்னாடி மீனாவை பார்த்துட்டு, ஏமா எத்தனை தடவைமா உனக்கு ஃபோன் பண்றது, 2 நாள்ல பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் வேகமா கேட்க, இல்ல சார் தப்புதான், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, சும்மா சொல்லிட்டு இருக்காதம்மா, பணம் வாங்குறப்ப ஏதாவது சொல்றது, இப்ப கொடுக்கும்போது வலிக்குதான்னு கேக்குறாரு அவரு. ஐயையோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார், என்னோட நிலைமை அப்படி ஆயிடுச்சுன்னு மீனா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருப்பான்னு கேட்டுட்டு பினான்சியர் மூர்த்தி வேகமா கீழே ஓடி வர்றாரு. அவரு பார்த்தது மீனா, சார் சார் வணக்கங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போக, சார் பாருங்க சார் எவ்வளவு லேட்டா வர்றாங்கன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாரு. சரி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாரு மூர்த்தி. வாங்க உட்காருங்கன்னு அவரு சொல்லிட்டு அவரும் உட்கார, மீனாவும் சத்யாவும் கொஞ்சம் தயக்கத்தோட பாத்துக்கிறாங்க. வாமா உட்காரு அப்படின்னு சொல்ல மீனா வந்து உட்கார்றாங்க. சார் நீங்க என்ன திட்டாம உட்கார வச்சு பேசுறீங்க, என்னாலதான் சொன்னபடி நடந்துக்க முடியாம போயிடுச்சு, மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு மீனா கையெடுத்து கும்பிட. பரவாயில்லம்மா, அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல. ஆமா, ஏன் லேட்டுன்னு கேக்குறாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருந்தா பணத்தை செட்டில் பண்ணிருவாங்கல்ல, வீட்ல ஏதாவது பிரச்சனையா
அப்படின்னு அவரு கேட்க, இல்லங்க சார். பொதுவா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே பணம் வந்துரும். ஆனா எங்களுக்கு பணம் கிடைக்க விடாம வேணும்னே தடுத்து நிறுத்திட்டாங்க சார். இந்த தொழில்ல நான் வளர்ந்துறக்கூடாதுன்னு இப்ப சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாங்க சார். எங்க அக்கா கிட்ட அட்வான்ஸ் மட்டும் குடுத்துட்டு, அக்ரீமெண்ட்ல சைன் வாங்கிக்கிட்டு, அப்புறம் முழு பணத்தையும் குடுத்த மாரி அக்ரீமெண்ட்ல மாத்தி எழுதிட்டாங்க சார். எப்படியோ எங்க அக்கா போராடி புத்திசாலித்தனமா இந்த பணத்த வாங்கிட்டாங்க. இன்னைக்கு தாங்க சார் இந்த பணம் கிடைச்சது. அப்படின்னு சத்யாவும் சொல்ல, இப்படிலாமா ஏமாத்துறாங்க? அப்படின்னு அவரு கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, தொழில் போட்டியில இப்படிலாம் நடந்துக்கிறாங்க சார். நான் வளர்ந்துறக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அப்படின்னு மீனா சொல்ல, யாருன்னு அவரு கேட்கிறாரு. அவங்களும் என்ன மாதிரி டெக்கரேஷன் தொழில் பண்றவங்க தாங்க சார். சிந்தாமணின்னு ஒரு அம்மா. அப்படின்னு மீனா சொல்ல, ஷாக் அடிச்ச மாரி அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷமா இந்த தொழில்ல இருக்காங்க சார். அவங்க தான் நெறைய மண்டபத்துல டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. நான் இந்த தொழில்ல பேர் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கல. யாரையும் வரவிடவும் மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்களாம். அவங்க தாங்க சார் என்ன தொழில விட்டு அனுப்புறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அவரு அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்திருக்காரு. நடந்தது ஃபுல்லா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க மீனா. சிந்தாமணி அம்மா தான் இந்த ஆர்டர மீனாவுக்கு குடுக்க சொன்னாங்க. ரூ. 25,000 அட்வான்ஸ் குடுத்து பத்திரத்துல சைன் வாங்க சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேங்க சார்ன்னு மேனேஜர் மண்டப ஓனர் கிட்ட சொன்னதையும் அவர்கிட்ட மீனா சொல்றாங்க. ஒரு வழியா அந்த மண்டப ஓனர் உண்மைய புரிஞ்சுகிட்டு பணத்த எனக்கு குடுத்தாரு. இன்னைக்கு தாங்க சார் பணத்த வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை நான் ஏமாந்து போயிருப்பேங்க சார். அப்படிங்கிற மீனா தாங்க முடியாம அழ ஆரம்பிக்க, அக்கா அழாதக்கான்னு கன்சோல் பண்றாரு சத்யா. நீ ஏம்மா அழுவுற? அதான் நல்ல புத்தியோட செயல்பட்டு உனக்கு வரவேண்டிய பணத்த நீ வாங்கிட்டல்ல. நீ பெருமைப்படணுங்கிற ஃபினான்சியர் மூர்த்தி தண்ணி குடிமா அப்படின்னு குடுக்குறாரு. குடிமான்னு அவரு சொல்ல, குடிக்கான்னு சத்யாவும் சொல்ல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க மீனா. நீ இந்த தொழில்ல பேர் வாங்குறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல இல்லையா? அப்படின்னு ஃபினான்சியர் மூர்த்தி கேட்க, ஆமாங்க சார். எத்தனையோ வழியில எனக்கு தொல்லை குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு மண்டபத்துக்கு ஃபங்ஷனுக்கே என்ன போக விடாம பண்ணுனாங்க. ஆனா அன்னைக்கு என் புருஷனோட உதவியால வீட்ல இருந்தோ எப்படியோ அந்த வேலைய முடிச்சுட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிறவரு, உங்களால அவங்க வியாபாரம் கெட்டுடுமோன்னு பயப்படுறாங்க இல்லையா? அப்படின்னு அவரு கேட்க, தொழில்ல போட்டி இருக்கலாங்க சார். அது தப்பில்ல. ஆனா இன்னொருத்தர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லையாங்க சார்? அப்படின்னு மீனா கேட்க, இதுக்காகலாம் நீ கண் கலங்கி இருக்கக்கூடாதும்மா. இந்த மாதிரி தொழில்ல போட்டி, பொறாமை இருக்கதான் செய்யும். இப்படி அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் நீ முன்னுக்கு வரவே முடியாது. அதான் உங்க பணத்த வாங்கிட்டீங்கல்ல. உன் திறமைக்கு இந்த தொழில்ல நீ பெரிய ஆளா வருவம்மா. அப்படின்னு ஃபினான்சியர் மூர்த்தி சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாங்க கண்ணீரோட மீனா. மீனா பணத்த நீட்ட அத வாங்கிட்டு வெளிய எடுக்கிறவரு, ஆ உனக்கு எப்பல்லாம் பணம் தேவைப்பட்டாலும் நீ திரும்பவும் யோசிக்காம இங்க வரலாமா? எவ்வளவு பெரிய ஆர்டரா இருந்தாலும் நீ தைரியமா எடு. எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நான் தர்றேன். அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சார் பணம் குடுக்க லேட் ஆயிடுச்சு. எங்க திட்டி இனிமே பணமே தரமாட்டேன்னு சொல்லுவீங்களோன்னு நெனச்சேன். ஆனா இப்ப கூட எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க சார். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைங்க சார். ஆனா அந்த அம்மா என் வேலைய கெடுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா முன்ன பின்ன தெரியாத நீங்க எனக்கு பணத்தையும் குடுத்து எனக்கு ஆறுதலா பேசுறீங்க. நான் உங்கள வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்க சார். அப்படின்னு மீனா நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு இருக்க, அதுவரையிலும் பாத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தவரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ உன் தொழில்ல பெரிய ஆளா வரணும். உன்னை விரட்டணும்னு நினைக்கிற அந்த அம்மா முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். நீ பெரிய ஆளாயி அவங்கள அந்த தொழிலை விட்டு ஓட வைக்கணும். அதுக்காக நீ எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் தர்றேன். அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க பொழப்ப நான் ஏங்க சார் கெடுக்க போறேன்? என் வழியில அவங்க வராம இருந்தாலே போதும். மத்தபடி நான் யாரையும் போட்டியாவோ எதிரியாவோ பாக்கலைங்க சார். அப்படின்னு மீனா சொல்ல, அந்த அம்மா வயசுக்கு இல்லாத பக்குவம் உனக்கு உன் வயசுல இருக்கு. ரொம்ப நல்லதுமான்னு மூர்த்தி சொல்ல, சார் பணம் குடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2 நாளுக்கான வட்டி மட்டுமாவது குடுக்கட்டுமாங்க சார்? அப்படின்னு மீனா பர்ஸ திறக்க, ஆஹா அதெல்லாம் வேண்டாமா. உன் மேல எந்த தப்பும் இல்லையே. நீ எதுவும் தர வேண்டாம். அடுத்து நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் மூர்த்தி சொல்ல, ரொம்ப நன்றிங்க சார். அப்படின்னு மீனா கும்பிட, சார் போயிட்டு வரோங்க சார்ன்னு சத்யாவும் சொல்றாரு. சரி போயிட்டு வாங்க. அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சார் நாங்க போயிட்டு வர்றோங்க சார்ன்னு எழுந்திருக்கிற மீனா, மூர்த்தி சாரோட அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பினதும் மூர்த்தி சார்
முன்னாடி பணம் எடுத்த பீரோ கிட்ட இருக்க போட்டோ கிட்ட வந்து நிக்கிறாரு. சிந்தாமணிய ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்த திருப்பிக்கிறாரு. சத்யா ஒரு டீ கடையில 2 டீய வாங்கி, "அக்கா இந்தா சூடா இருக்கு புடி" அப்படின்னு ஒரு கப்ப குடுத்துட்டு, "வடை, போண்டா ஏதாவது சொல்லவான்னு?" கேக்குறாரு. "ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு மீனா சொல்ல, "நீ இப்படி சாப்பிடாமயே சுத்திக்கிட்டு இரு. பசிக்கும்ல உனக்குன்னு" சத்யா கேக்குறாரு. "டேய் பணம் கிடைச்சதுலயே எனக்கு வயிறு, மனசு எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேங்கிறாங்க" மீனா. அது உண்மைதான். 2 நாளா பசி, தூக்கம் இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாரி அலைஞ்சவங்களுக்கு இப்ப எவ்ளோ நிம்மதியா இருக்குன்றது அவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். "நான் தான் சொன்னேன்லக்கா, நீ கஷ்டப்பட்ட காசு எங்கேயும் போகாது" அப்படின்னு சத்யா சொல்ல, "உன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவர்கிட்ட பொய் சொன்னது வேற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு" அப்படிங்கிற மீனா ரிங் பண்ண, முத்து ஃபோன் எடுத்து, சொல்லு மீனா" அப்படின்னு ஜாலியா கேக்குறாரு. "ஏங்க கார் ஓட்டிக்கிட்டா இருக்கீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, "இல்ல இல்ல சவாரி வந்தவங்க ஏதோ வெளிய வேலையா போயிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." "இப்பதான் உன்ன நெனச்சுக்கிட்டே இருந்தேன்" அப்படின்னு முத்து சொல்ல, "நீங்க எப்பவுமே என்ன நெனச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்." மீனா சொல்ல, "எப்படி?" அப்படிங்கிறாரு முத்து. "ஏன்னா நான் எப்பவும் உங்களையே நெனச்சுக்கிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு மீனா சொல்ல, "என்ன மீனா ரொமான்ஸாலாம் பேசுற? சந்தோஷமா இருக்க போலயே" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமாங்க, மண்டபத்துல இருந்து பணம் வந்துருச்சு" அப்படின்னு மீனா சொல்ல, "அப்படியா? வந்துருச்சா? சூப்பர் 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 மீனா" அப்படின்னு முத்து சொல்ல, "வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே பணம் குடுத்துட்டேன். ஃபினான்சியர பார்த்தும் பணம் குடுத்துட்டேன். எப்போ பணம் தேவைப்பட்டாலும் வந்து கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாரு" அப்படின்னு மீனா சொல்ல, "நான் தான் சொன்னேன்ல, ஃபைனான்ஸ்ல வாங்குறத பொறுத்த வரைக்கும் விஷயம் நம்பிக்கை தான். நாம பணத்த கரெக்ட்டா குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு எவ்ளோ பணம் தேவைப்பட்டாலும் குடுப்பாங்க." முத்து சொல்ல, "ஒரு வழியா எல்லாருக்கும் சேர வேண்டிய பணத்த குடுத்தாச்சுங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "ஒத்த ஆளா தனியா கஷ்டப்பட்டுருப்பீல்ல? சாரி மீனா, என்னால தான் கூட இருக்க முடியாம போயிடுச்சு. நான் பக்கத்துல இருந்திருந்தேன்னா, என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு செஞ்சிருப்பேன். ஆனா, நீ தான் நேர்ல வராம ஃபோன்லயே ஆர்டர முடிச்சவளாச்சே. உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். வாழ்த்துக்கள் மீனா" அப்படின்னு ஜாலியா முத்து சொல்ல, "நன்றிங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "ஆனா ஒண்ணு மீனா, இந்த மாதிரி தனியா ஒரு வேலைய எடுத்து பண்ணும்போது தான் நம்ம பலம் என்னன்னு நமக்கே தெரியும்" அப்படின்னு முத்து சொல்ல, உணர்ந்துக்கிற மீனா, "ஆமாங்க, உண்மைதாங்க. ரொம்ப பெரிய கஷ்டத்தெல்லாம் கடந்து வர வேண்டியதாயிடுச்சு. நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சுட்டேன்" அப்படின்னு மீனா சொல்ல, "என்ன சொல்ற? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு முத்து கேட்க, "பிரச்சனை இருந்துச்சு. ஆனா, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு" அப்படின்னு மீனா சொல்ல, "அப்படி என்ன நடந்துச்சு?" அப்படின்னு முத்து கேட்க, மீனா நடந்ததெல்லாம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. மேனேஜர் கிட்ட பேசினது, "சார் அப்படியே பேலன்ஸ் பணத்த வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு" மீனா சொன்னது. "பேலன்ஸ் பணமா? என்னம்மா சொல்ற?" அப்படின்னு மேனேஜர் கேட்டது. "ஆமாங்க சார். அட்வான்ஸ் ரூ. 25,000 குடுத்தீங்க. இன்னும் ரூ. 1,75,000 இருக்குல்லங்க சார்ன்னு" மீனா கேட்கறது. "அன்னைக்கே உனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சே" அப்படின்னு மண்டபத்துல நடந்த சம்பாஷணையும், அடுத்து கோவில்ல மேனேஜர் கொண்டு வந்து சிந்தாமணி கிட்ட, "இதுல உங்க பங்கு எடுத்துக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதையும் நீங்களே குடுத்துருங்கம்மான்னு" மேனேஜர் சொல்றதையும், திரும்ப வந்து எதுவும் பிரச்சனை பண்ணலையேன்னு சிந்தாமணி கேட்டது, வந்து சத்தம்லாம் போட்டு பார்த்தா, "விடாப்பிடியா நீ பணத்த வாங்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன்" அப்படின்னு மேனேஜர் சொன்னதுன்னு சகலத்தையும் சொல்லிடுறாங்க மீனா. பயங்கர டென்ஷன் ஆகுற முத்து, "என்ன மீனா நீ? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தீன்னா அந்த மேனேஜர் காதுலயே வந்து ஒண்ணு வச்சிருப்பேன்ல. அவனும் பணத்த குடுத்திருப்பான்ல" அப்படின்னு முத்து கத்த, "அதனால தான் நான் எதுவுமே சொல்லல. நீங்க உங்க வேலைய விட்டுட்டு வந்திருப்பீங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "நீ அங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது எனக்கு வேலையா மீனா முக்கியம்? அந்த சிந்தாமணி ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிரிமினல் வேலையெல்லாம் பாக்குது" அப்படின்னு முத்து பயங்கர கோவமா கேட்க, "விடுங்க, அவங்க புத்தி அவ்வளவுதாங்கிறாங்க" மீனா. "என்ன மீனா நீ இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்திருக்கிற. உன்னை நான் அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டேன் பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல" அப்படின்னு முத்து ரொம்ப ஆதங்கமா சொல்ல, "கஷ்டம்லாம் எதுவும் இல்லங்க. எனக்கு உதவி பண்ண சத்யா, சீதா, ஸ்ருதின்னு நெறைய பேர் இருந்தாங்க. அதுவும் இல்லாம நீங்களும் என் கூட தான் இருந்தீங்க" அப்படின்னு மீனா சொல்ல, "நான் எங்க மீனா இருந்தேங்கிறாரு முத்து. "நான் எப்பவுமே உங்கள தாங்க நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதுவே எனக்கு பெரிய பலமா இருந்துச்சு. உங்கள நெனச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணேன். பிரச்சனை முடிஞ்சிருச்சு" அப்படின்னு மீனா சந்தோஷமா சொல்ல, "அது சரி. நான் என்ன சாமியா? என்ன நெனச்சுக்கிட்டே பண்ணா எல்லாமே நடக்கிறதுக்கு?" அப்படின்னு முத்து கேட்க, "ஏங்க, நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிறவங்க, நம்ம வளரணும்னு நெனைக்கிறவங்க, அவங்க தான் நமக்கு சாமி. எனக்கு நீங்க அப்படிதான்." மீனா சொல்ல, "என்ன மீனா நீ இப்படி சென்டிமெண்டாலாம் பேசிட்டு இருக்கிற? ஆனா ஒண்ணு, தனியாளா நின்னு நீ அறிவா ஜெயிச்சிருக்கிற. புத்திசாலி தான் மீனா நீ. எனக்கு எனக்கு இப்பவே உன்னை அங்க வந்து கட்டி புடிச்சு" அப்படின்னு முத்து சொல்லு. "ஏங்க என்னங்க என்ன என்ன?" அப்படிங்கிறாங்க மீனா. "இல்ல இல்ல, ஃபோன்ல சொல்றத விட நேர்ல வர்றேன். அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, பாத்து வாங்க, பத்திரமா வாங்கங்கிறாங்க மீனா.
சரி மீனா, பாத்துக்கோ பத்திரமா இருன்னு போனை வச்சிடுறாரு முத்து. என்னக்கா மாமா திட்டினாரா அப்படின்னு சத்யா கேட்க, இல்லடா அவரு என்ன புகழ்ந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நீ இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கல்ல, சொல்ல முடியாதுக்கா, மாமா உனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்துவார் பாரு அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் சும்மா இருடாங்கறாங்க மீனா. முத்து அவரோட லாங் சவாரிய முடிச்சுட்டு கையில கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்பான்னு கூட்டிட்டு ஓடி வர்றாரு. ஹால்ல உட்கார்ந்திருக்க அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாயி, டேய் வாடா வா அப்படிங்கிறாரு. பூஜை ரூம்குள்ள இருந்த மீனாவும், ஏங்க அப்படின்னு வேகமா வந்து முத்துவோட பேக வாங்கிக்கிறாங்க. வாடா முத்து, சவாரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு அண்ணாமலை கேட்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா முடிஞ்சதுப்பா, சூப்பர் சவாரிப்பா, எல்லா கோவிலுக்கும் போனோம், ஒரே பக்தி மயமா இருந்துச்சுப்பா, வந்தவங்களும் நல்ல பார்ட்டிப்பா, என் சர்வீஸ பார்த்துட்டு அந்த லண்டன் பார்ட்டி பேசுனதை விட எனக்கு அதிகமா கொடுத்தாங்கப்பா அப்படின்னு முத்து எக்ஸைட்டடா சொல்ல, நல்ல விஷயம் தானே, நம்ம உழைக்கிறத உண்மையா உழைச்சி நம்மள நம்பி வந்தவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்தோன்னு வையி, அவங்க மனசுக்கு நம்மள பிடிக்கும், அதனால உன்னையும் அவங்களுக்கு பிடிக்குங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, ஆனா நான் அங்க போய் சம்பாதிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டியாப்பா நீ அப்படின்னு முத்து கேட்க, என்னங்கிறாரு அண்ணாமலை. அப்பா, மீனா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கான்னு தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. உனக்கே தெரியாதுப்பா, சொல்லாம விட்டுருப்பா, உனக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படும்னு அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க எதுக்குங்க அதெல்லாம்ங்கிறாங்க மீனா. மீனா நீ அமைதியா இரு மீனா. அப்பா பெரிய வேலையெல்லாம் மீனா பண்ணியிருக்கிறாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன சொல்றேங்கிறாரு அண்ணாமலை புரியாம. என்னம்மா சொல்றா இவன், அப்படி என்னம்மா மறைச்ச, எதா இருந்தாலும் சொல்ல வேண்டியது தானேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா, உன் மனசு கஷ்டப்படுமேன்னு அவ சொல்லலப்பா, மீனாவ தொழில விட்டு விரட்டுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா திக்குன்னு பாக்குறாங்க. தொழில விட்டு விரட்டவா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, வெளிய மட்டும் இல்ல நம்மள சுத்தியும் இருக்காங்க அப்படிங்கிற முத்து விஜயாவை பார்க்க, விஜயா கொஞ்சம் பயத்தோட முத்துவ பாக்குறாங்க. என்ன சொல்ற, நம்மள சுத்தி யாருங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா, அது ஒரு கூட்டம்ப்பா, இப்ப மீனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, தனியா கல்யாண மண்டபத்துல டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுக்கிறா, அதெல்லாம் தடுக்கணும்னு ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டென்ஷன் ஆகுற அண்ணாமலை, டேய் ஏதாவது சொல்றதுன்னா புரியுற மாதிரி சொல்லுடா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல, அப்பா மீனா டெக்கரேஷன் பண்ண மண்டபத்துல 25,000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கப்பா. ஆனா அந்த சூழ்ச்சியில இருந்து மீனா சாமர்த்தியமா வெளியில வந்து எல்லார் வாயிலையும் மண்ணள்ளி போட்டுட்டு லாபம் சம்பாரிச்சுட்டாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்னமா சொல்ற இவன் அதிர்ச்சியா கேக்குறாரு அண்ணாமலை. என்னது அப்படின்னு அவரு கேட்க, ஆமா மாமா அப்படிங்கிற மீனா மண்டபத்துல நடந்தது, அதுக்கப்புறம் கோவில் மண்டபத்துல கல்யாண மண்டப ஓனர் அவங்கள திட்டினது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க மீனா. விஜயா முகத்துல ஈ ஆடல, எப்படியோ இந்த பிரச்சனையில இருந்து நான் கஷ்டப்பட்டு மீண்டு வந்துட்டேன் மாமா, கடவுள் தான் என்ன காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியதானேம்மா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அங்கிள் எனக்கு தெரியும், நான் தான் அவங்கள மாதிரி மாத்தி பேசினேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா சொல்லவே இல்ல, அண்ணி சூப்பர் அண்ணி, வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு உங்களை பார்த்துதான் கத்துக்கணும் அப்படின்னு ரவி சொல்ல, விஜயா எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா உண்மையா சொல்றேன்ப்பா, அவ்வளோ எதிர்ப்புகளுக்கு நடுப்புறையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீனா மாதிரி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் மாலை போட்டு வரவேற்கணும் இல்லப்பா, அதுக்குதான் இது அப்படின்ற ஒரு ஒரு கவரை திறந்து ஒரு அழகான மாலை எடுக்கிறாரு. ஏங்க என்னங்க சும்மா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, இரு மீனா, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணி இருக்கிற, போட்டுக்க அப்படின்னு முத்து போட வர, ஏங்க வேணாங்கன்னு தடுக்கிறாங்க மீனா. போட்டுக்கமான்னு அண்ணாமலை சொல்ல, பாரு அப்பாவே சொல்லிட்டாருல, கையிடுங்கிற முத்து மீனாவோட கழுத்துல அந்த ரோஜாப்பூ மாலையை போட்டு விடுறாரு. விஜயா படு டென்ஷனா மனசுக்குள்ள உரிமைகிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ரோகிணியும் மனோஜ் ஏக கடுப்பா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க மத்தவங்க. இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்கிறானே, அதுக்கே நீ சந்தோஷப்படணும். சில பேர் பொண்டாட்டிக்கு பேர் வந்தா கோவப்படுவாங்க, ஏன் பையன் அப்படி இல்ல, உன் புருஷன் முத்து அவன் செய்யாத வேலையா இருந்தாலும் தன் பொண்டாட்டி சாதிச்சுட்டாளேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு உன் வெற்றியை அவன் வெற்றியை எடுத்து கொண்டாடுறான் பாரு, அது எவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ரொம்பவே சந்தோஷமா முத்துவை பார்த்து சிரிக்கிற மீனா, தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க. அதுவரையில எரிச்சலா பாத்துட்டு இருந்த மனோஜ், டேய் இதெல்லாம் ஒரு சாதனையாடா, டாக்குமெண்ட்டை சைன் பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா படிச்சிருக்கணும், இதுக்குதான் எஜுகேஷன் இருக்கணுங்கிறது அப்படின்னு அடிமுட்டாள் மனோஜ் அட்வைஸ் பண்ண, ஆமாமா உனக்கு நிறையவே இருக்குடா, அதனாலதான் ஒருத்தங்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்த, அப்பவே நீயும் டாக்குமெண்ட்டை படிச்சிருக்க வேண்டியதானேடா அப்படின்னு அசால்ட்டா ஒரு ஆப் அடிச்சு விட, மனோஜ் கப்புன்னு வாய மூடிக்கிறாரு. ஸ்ருதி நம்மட்டு சிரிப்பு சிரிக்க, தேவையா இது உனக்கு,
அப்படின்னு ரவி கேக்குறாரு. மனோஜ், நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நாம தலையிட வேண்டாம். நீ அமைதியா இருங்கறாங்க ரோகிணி. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க விடு அப்படின்னு ரோகிணி பொறுமைக்கிட்டு இருக்க. அப்பா ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலைக்கு நீட்ட வீட்ல எல்லாருக்கும் குடுறாங்கறாரு. அவர் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கங்கம்மான்னு சொல்ல எனக்கு வேண்டாங்கறாங்க விஜயா. ஆண்டி எடுத்துக்கோங்கன்னு ஸ்ருதி சொல்ல எனக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு விஜயா சொல்ல குடுங்கன்னு பாக்ஸ வாங்கிக்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி எல்லாருக்கும் குடுக்க மீனா இந்தான்னு ஊட்டி விடுறாரு முத்து. அப்பா, பரசு மாமாவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இந்த 7 நாள் சம்பாதிச்சதுல பணம் ரெடி ஆயிடுச்சுப்பா. அவருக்கு குடுத்துடலாம்பாங்கறாரு முத்து. ரொம்ப சந்தோஷம்டா. உன்கிட்ட பணம் இருக்குங்கிற, நானும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். நாளைக்கு குடுத்துருவோங்கறாரு அண்ணாமலை. அப்பா, அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம வீட்ல எல்லாரும் போகணும். அப்புறம் நானும் 2 நாளைக்கு சவாரி எல்லாம் வரலன்னு சொல்லிட்டேன். பரசு மாமா கல்யாணத்துக்கு வேணும்ல, அதுக்காக வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சொல்லு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. ஏற்கனவே உங்க 2 பேரால தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்த நடத்தி வைக்கிறதே நீங்க தான். எல்லாம் நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே பெருமையா சொல்றாரு. நானும் பூ கொடுக்கிற இடத்துல எல்லாம் சொல்லிட்டேன் மாமா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மீனா அங்க இருக்க பொருள் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்க, போங்க போய் எல்லாரும் தூங்குங்கங்கறாரு அண்ணாமலை. மீனா இங்க வா, அந்த கோவில் கதையெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். கும்பகோணத்துக்கு போனோம்ல அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க மீனாவும் பின்னாடியே போயிடுறாங்க. ஹால்ல தனியா உட்கார்ந்திருக்க விஜயா கூட்டத்துல இருந்து விரட்டி விடப்பட்ட குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. மண்டே ப்ரோமோவுல அண்ணாமலை ஃபேமிலியோட வர்றாங்க. முத்து மீனா ஃப்ரண்ட் ரோல வர்றாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைய, பவானி வா, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லேடி கூப்பிடுறாங்க. நம்ம பிரவுன் பண்ணி நின்னுட்டு இருக்க, நீங்க என்ன இங்க அப்படின்னு மீனா கூட பூ விக்கிற ஒரு அக்கா கேக்குறாங்க. என் தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு அவரு சொல்ல, நாங்க தான் இந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்ணோம். ஆர்டர் எடுத்தது அதோ மாலை எடுத்துக்கிட்டு போறாங்களே அவங்க தான் சொல்ல, மீனா அந்த இடத்துல மறைஞ்சிடுறாங்க மாடிப்படி ஏறி. பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள் வந்திருக்காங்க. நீ போ, நானே கொண்டு போய் குடுத்துக்கிறேன்னு சர்வீஸ்க்கு வந்தவர்கிட்ட இருந்து காஃபி பிளேட்டை வாங்கிக்கிட்டு ரோஹிணி பவானிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க ரூமை நோக்கி பிரவுன் மணி வந்துகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையோட தாய் மாமனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன். இந்தா இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படிங்கிற பரசு, என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொன்னேன்ல, வாங்க போலான்னு பிரவுன் மணியை கூட்டிக்கிட்டு அண்ணாமலை கிட்ட வர்றாரு பரசு. அப்போ கிச்சன்ல இருந்து ஒருத்தர் அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர, பிரவுன் மணி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கிச்சனுக்கு போறாரு. அங்க எதேச்சியா வர்ற முத்து பிரவுன் மணிய பாத்துடுறாரு. உடனே போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து, அப்பா அப்பா அதோ பாரு அப்படின்னு காட்ட, பிரவுன் மணி ஒரு பக்கெட்ல எதையோ ஊத்தி எடுத்துட்டு இந்த பக்கம் வர்றாரு. அண்ணாமலை மட்டுமில்ல, ரவி, மனோஜ் எல்லாருமே இதை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. மலேசியா மாமா வசமா மாட்டிக்கிட்டாரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ சோ மச்.